ஹாய் ஓஸ் வெல்கம் டு எலைட் ப்ராப்பர்ட்டிஸ். திஸ் இஸ் பிரபு. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா படூர். அதாவது வந்து ஓஎம்ஆர் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு 1.2 கிலோமீட்டரும் உங்களுக்கு வந்து ஸ்ரீசேரி ஐடி பார்க் சிக்னல் இருக்குது இல்லையா? ஸோ ஓஎம்ஆர் ரோட்டில் அங்கேருந்து கரெக்டாக ஒரு 1.8 கிலோமீட்டர்லையும் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டு கூட சீரியஸாக நீங்கள் வாங்க முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப கம்மியான ரேட்டு வந்து இப்போ கொடுக்குறோம். அதுவும் வந்து ஜஸ்ட் ஒரு 20 டேஸில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க இந்த வீடை பொறுத்தளவுக்கும். ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டு மூவ் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு வீடை வந்து கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த வீடை பொறுத்தளவுக்கும் வந்து 2799 ஸ்கொயர் ஃபீட்டை வந்து பில்டப் ஏரியாவும், அதே போல் வந்து இவங்களுக்கு லேண்ட் ஏரியா பொறுத்தளவுக்கும் யூடிஎஸ் கான்செப்ட்டில் கொடுக்குறாங்க 2720 ஸ்கொயர் ஃபீட். டெஃபினட்டாக வந்து ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி சொல்லலாம். இப்போ வந்து நம்ம கார் பார்க்கிங்கில் இருக்கும். 2 கார் வந்து சாலிடாக உங்களால் எஸ்யூவி டைப்புன்னு எடுத்தலாம். ஸோ அது இல்லாமல் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கூட வந்து ஒரு 2 கார் பார்க் பண்ணுற அளவுக்கு வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து இங்கே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து சம்பு. ஸோ இந்த சம்புடைய கேபிள் பொறுத்தளவுக்கு வந்து 12,000 லிட்டர். ஸோ வாட்டரும் வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து அப்படியே எடுத்து ட்ரிங்க் பண்ணலாம். அந்தளவுக்கு வந்து எனி சாயில் கண்டென்ட்டோ அப்படி சால்ட்டோ அதே போல் எதுவுமே இல்லை, அயன் கண்டென்ட்டோ எதுவுமே கிடையாது. நல்லா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. மினரல் வாட்டர் ஈக்குவலாக இருக்கும். ஸோ பில்டிங் பொறுத்தளவுக்கும் இப்போ தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே ஸ்டெப்ஸை பொறுத்தளவுக்கும் வந்து உங்களுக்கு பிளாக் கிரானைட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து சவுத் ஃபேஸிங் அமைஞ்சிருக்கு இந்த வீடை பொறுத்தளவுக்கும். உங்களுக்கு வந்து மெயின் டோர்ஸ் அண்ட் ஃப்ரேம்ஸ் பொறுத்தளவுக்கும் வந்து உங்களுக்கு டீ கோட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்க்குறீங்க இல்லையா, அந்த டைல்ஸ் வந்து ஸ்க்ராட்ச் ஆகக்கூடாதுன்றதுக்காக வந்து எம்சம் போட்டிருக்காங்க மேலே. ஜஸ்ட் ஒர்க்கு முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துருவாங்க. சூப்பராக வந்து பக்காவாக கிளியர் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது பண்ணி கொடுத்துருவாங்க. இன்கேஸ் நீங்கள் இப்போ வாங்குறீங்கன்னா சின்ன சின்ன ஆல்ட்ரு எதாவது பண்ணணுன்னாலும் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த வீடை பொறுத்தளவுக்கும் வந்து உங்களுக்கு லிவிங் ஹால் கம் டைனிங்கோடு கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியா செப்பரேட்டாக இருக்கும், உங்களுக்கு வந்து லிவிங் ஹால் தனியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த வீடை பொறுத்தளவுக்கும் முழுக்க வந்து உங்களுக்கு செங்கல் வச்சு தான் கட்டியிருக்காங்க, ரெட் பிரிக்கு. ஸோ கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் பொறுத்தளவுக்கும் வந்து ஒரு காமன் டாய்லெட் இருக்கும், ஒரு பெட்ரூம் இருக்குது, ப்ளஸ் வந்து ஒரு கிச்சன் இருக்குது. அதுபோல் வந்து கிச்சன் பக்கத்துலேயே வந்து ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்டெப்ஸ் இன்னும் பெயிண்ட்லாம் பண்ணலை. ஸோ வேணுன்னா இந்த ஸ்பேஸில் வந்து நீங்கள் ஒரு கேப்சூல் டைப்பில் வந்து நீங்கள் ஒரு லிஃப்ட்டு போடணுனாலும் சாலிடாக போட முடியும் உங்களால். லிஃப்ட்டு வேணும், ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு ப்ரொவிஷனல் லிஃப்ட்டு வேணும்னா இந்த இடத்துல போட்டுக்கலாம் நீங்கள். ஸோ அப்படியே வந்தோம்னால் இங்கே வந்து உங்களுக்கு டைனிங் ஏரியா அது நல்லா ஸ்பேசிஸாக இருக்கும். இது பக்கத்துலேயே வந்து வித் உங்களுக்கு பால்கனியோடு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ளோரு தான். ஸோ இது மூவ் பண்ணோம்னா போய்டும் அது. ஸோ ஸ்க்ராட்ச் ஆகக்கூடாதுன்றதுக்காக போட்டிருக்காங்க அது. ஸோ நல்லா ஸ்பேசிஸாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்படியே போனோம்னாலும் உங்களுக்கு வந்து ஒரு பால்கனி சின்னதாக கொடுத்துருக்காங்க. ஸ்லைடிங் டோர் டைப் இது. ஸோ ஆல்மோஸ்ட் 90% ஒர்க்கு எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்தது வந்து எலக்ட்ரிக்கல் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து பெயிண்ட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ மேக்ஸிமம் 20 டேஸ் சொல்கிறாங்க அந்த டீம் பொறுத்தளவுக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு கொடுத்துட்டு அட்வான்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ எப்பயுமே வந்து வீடு வந்து பெயிண்ட் பண்ணாமல் ஜஸ்ட் க்ளீன் பண்ணாமல் பார்க்கும்போது ஒரு இதுவாக தான் இருக்கும். டெஃபினட்டாக வந்து நீங்கள் நேரில் வரும்போது சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வீடை பொறுத்தளவுக்கும். ஃப்ளோர் டு சீலிங் வரையும் உங்களுக்கு டைல் போட்டிருக்காங்க கிச்சன் பொறுத்தளவுக்கும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு டிஷ் வாஷரோ அப்படி இல்லைனா வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனும் இங்கே வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ அப்படியே வந்தோம்னா பேக் சைடு அது. ஸோ இங்கே சிங்க்கு கொடுத்துருக்காங்க. பேக் சைட்லேயும் நல்லா ஸ்பேசிஸாக இருக்கும் உங்களுக்கு. வேணும்னா நீங்கள் ஒரு 2 கார் கூட பேக் சைட்லேயும் போட முடியும் உங்களால். ஸோ அந்தளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பின்னாடி. ஸோ இந்த ஏரியா பொறுத்தளவுக்கு வந்து வெதர் சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு வந்து எனி டைம் சில்னஸோடு இருக்கும் உங்களுக்கு. ஸோ நல்லா ஸ்பேசிஸாக இருக்கும் உங்களுக்கு கிச்சன் பொறுத்தளவுக்கும். இந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனுங்க. ஸோ இப்போ வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க பெட்ரூமும் ப்ளஸ் வந்து ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. இன்னும் பாத் ஃபிட்டிங்ஸ்லாம் வந்து இன்னும் ஃபிட் பண்ணலை கிளாஸஸ் பொறுத்தளவுக்கும். ஸோ எல்லா பாத்ரூமுக்குமே வந்து உங்களுக்கு ஃப்ளோர்லேருந்து உங்களுக்கு சீலிங் வரையும் டைல் போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து நீங்கள் பூஜா ரூமாகவும் வச்சுக்க முடியாது. உங்களுக்கு வந்து இது ஓடிஎஸ் இது.
ப்ரொவிஷன் பொறுத்தளவுக்கு வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பூஜை ரூமாக வச்சுக்கிதுன்னு வச்சுக்கலாம். இல்லை வந்து ஒரு நேச்சுரல் வென்டிலேஷன் உங்களுக்கு வேணும்னா இதை வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படியே ஓப்பனாக வச்சிடலாம். மேலே வந்து கிரில் போட்டு உங்களுக்கு கிளாஸ் போட்டு கொடுத்துருவாங்க. இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க பெட்ரூம். அது நல்ல ஸ்பேசிஸாக இருக்கும். உங்களுக்கு வந்து 12 × 11.5 ஃபீட்டு 2 விண்டோவோடு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஆக்சுவலி இந்த வில்லாவை பொறுத்தளவுக்கு வந்து ட்வின் ஹவுஸ்னு சொல்லுவாங்க. எப்படின்னா ஒரு வால் ஷேரிங்கில் இருக்கும், 3 பக்கம் வந்து ஓப்பனாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஏற்கனவே வந்து இந்த கம்யூனிட்டியில் வந்து நம்ம ஒரு 2-3 வீடியோ போட்டிருக்கோம். பட் எல்லா வில்லாவும் வந்து சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. இப்போதைக்கு இருக்கிறது இது ஒன்று மட்டும் தான் இருக்குது. இன்கேஸ் இண்டிவிஜுவல் வில்லா வேணும்னா சொல்லுங்கள், இதுவா இல்லை வந்து அதுவான்றது ஒரு கஸ்டமருக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கார், என்ஆர்ஐ. ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் இது வேணும்னால் இதை எடுத்துக்கலாம், இல்லை அது வேணும்னால் அவருக்கு இதை கொடுத்துட்டு அதை கொடுத்துருவோம் நாங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் பொறுத்தளவுக்கு வந்து 2 பெட்ரூம் இருக்குது. உங்களுக்கு வந்து 2 பால்கனி கொடுத்துருக்காங்க. 2 பெட்ரூமே வந்து வித் அட்டாச் பாத்ரூம். இந்த ஏரியா பொறுத்தளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து இது ரூம் கிடையாது. அது ஜஸ்ட்டு வந்து ஒரு ஃபேமிலியோட சிட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடம்னு சொல்லலாம். அது இதுலேருந்து அப்படியே வெளியே வந்தோம்னாலும் உங்களுக்கு ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்கங்க. ஸோ இங்கேயும் ஸ்லைடிங் டோர் தான் டைப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டோர் தெரியுது இல்லையா, வேணும்னா இந்த டோர் வச்சுக்கலாம், இல்லைனா வந்து ஓப்பனாகவே உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ தான் வந்து நம்ம உள்ள ரூமுக்குள்ளே போகிறோம். இது வந்து உங்களுக்கு எல்லா பெட்ரூம் பொறுத்தளவுக்கும் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் பொறுத்தளவுக்கும் வந்து வாக்கிங் வார்ட்ரோப் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே ஜஸ்ட் ட்ரெஸ்ஸிங் ரூமாக கூட நீங்கள் அதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேருந்து வந்தோம்னா வெட் ஏரியா, ட்ரை ஏரியா செப்பரேட்டாக இருக்க மாதிரி உங்களுக்கு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ள லைட்டிங்லாம் எதுவும் இல்லை, அப்படியே நேச்சுரல் லைட்டிங்லேயே நம்ம எடுக்கிறோம். ஸோ இந்த வீடை பொறுத்தவரைக்கும் வந்து உங்களுக்கு வென்டிலேஷன் ஆகட்டும் சரி, உங்களுக்கு நேச்சுரல் லைட்டிங் ஆகட்டும் சரி, ரெண்டுமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ தான் ரூம்குள்ளே போகிறோம். ஸோ இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். அது ஸோ இந்த பெட்ரூம் பொறுத்தளவுக்கு வந்து 2 பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கலர் பெயிண்ட் கொடுக்கலாம். அதே போல் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சின்ன ஆர்டர்லாம் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ நல்லா பெரிய சைஸில் இருக்குது. இது வந்து 15 × 12.8 ஃபீட் இந்த ரூம் பொறுத்தளவுக்கும். ப்ளஸ் வந்து இது வந்து உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் ஏரியான்னு சொன்னேன். ஸோ அப்படியே வெளியே வந்தோம்னா உங்களுக்கு வந்து ரைட் சைடில் வந்து பால்கனி. இந்த ரூம் மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஜஸ்ட்டு வந்து இந்த வால் வந்து ஓப்பன் பண்ணிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. வால் வேணும்னா இல்லை ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க, இல்லை அப்படியே ரூமாகவே இருக்கட்டும், நீங்கள் ரூமாக வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம 3rd பெட்ரூம் பார்க்குறோம். ஸோ இந்த பெட்ரூம் பொறுத்தளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து வித் பால்கனியோட கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து வித் அட்டாச் பாத்ரூம், வாக்கிங் வார்ட்ரோபோட கொடுத்துருக்காங்க. அதில் வந்தோம்னா உங்களுக்கு அங்கே ட்ரெஸ்ஸிங் ஏரியாவோ இல்லை வாக்கிங் வார்ட்ரோபோ நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பாத்ரூம். எல்லா பாத்ரூமுமே வந்து உங்களுக்கு கிளாசட்ஸ் பொறுத்தளவுக்கும் ஃப்ளோட்டிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க. வெட் ஏரியா அண்ட் ட்ரை ஏரியா தனியாக கொடுத்துருக்காங்க. இருக்கிற ரூம்லேயே வந்து இதுதான் கொஞ்சம் பெரிய ரூம்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து 15 × 16.5 ஃபீட்டு ரூம் சைஸு. ஸோ இங்கே வந்து இதுக்கு பால்கனி. இங்கே எல்லாமே வந்து கிளாஸ் வந்துடும் உங்களுக்கு. ஸோ ஆண்ட்ராய்டு பொறுத்தவரைக்கும் கிளாஸில் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து எஸ்எஸ் ஃப்ரேமோட கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம வந்து டெரஸ் பார்த்துருவோம். டெரஸ்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சீயே தெரியும், அந்தளவுக்கு நல்ல கிளியர் விஷன் இருக்கும் இங்கேருந்து. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு முன்னாடி 30 ஃபீட் ரோடு, 50 ஃபீட் ரோடு 2 ரோடுமே இருக்குது. உங்களுக்கு வந்து அதே போல் வந்து இதில் என்னென்ன அம்யூனிட்டிஸும் பொறுத்தளவுக்கும் வந்து சிசிடிவி கேமரா இருக்குது, 24 ஹவர்ஸ் வந்து செக்யூரிட்டி இருக்காங்க. உங்களுக்கு வந்து காமன் ஏரியா பொறுத்தளவுக்கும் வந்து ஜென்செட் கொடுத்துருக்காங்க, ஃபுல் பவர் பேக்கப்போடு இருக்கும் உங்களுக்கு. அதே போல் வந்து சேவேஜ் ட்ரீட்மெண்ட் தனியாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து டிரைவர்ஸ் ரூம் தனியாக கொடுத்துருக்காங்க. பார்ட்டி ஏரியா செப்பரேட்டாக இருக்குது உங்களுக்கு. இல்லை இன்கேஸ் வந்து நீங்கள் இன்னும் மேலே வந்து 2 ரூம் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் பே பண்ணிங்கன்னா இப்போ கூட வந்து உங்களுக்கு மேலே ரூம் போட்டு கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க. அந்தளவுக்கு வந்து ஓரளவுக்கு இப்போ இந்த டைம் வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்காங்க. ஸோ அதனால் வந்து மேலே வேணும் உங்களுக்கு ஒரு சின்னதாக வந்து ஒரு கெஸ்ட் ரூம் மாதிரி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த ஏரியாவை பொறுத்தவரைக்கும் வந்து விஐபி, உங்களுக்கு வந்து ஐஏஎஸ், ஐபிஎஸ், அதுக்கப்புறம் ப்ரொடியூசரு, இதே போல் தான் வந்து நிறைய பேர் இங்கே பங்களாஸ் இருக்குது. நல்ல ஒரு ரிச்சான ஏரியான்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல ஏரியா. அது கரெக்டாக ஓஎம்ஆர் ரோடு பொறுத்தளவுக்கு இங்கேருந்து கரெக்டாக ஒரு 1.2 கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு. சிறிசேரி ஐடி பார்க்கில் ஒர்க் பண்ணுறீங்க, நியர்பை வந்து ஒரு
அப்பார்ட்மெண்ட் காஸ்ட்டுக்கு வந்து ஒரு வில்லா தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி கன்சிடர் பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக வந்து நான் 100% ஷூராக சொல்ல முடியும், நீங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட் வாங்குற காசு கூட வந்து இது இல்லை, அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல ப்ரைஸில் முடிக்கலாம். இதனுடைய ப்ரைஸ் பொறுத்தளவுக்கு வந்து 1.55 crore சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்து 1.4க்குள்ளே வந்து டெஃபினட்டாக உங்களால் முடிக்க முடியும். நல்ல ஒரு ப்ரைஸும் சொல்லலாம். நீங்கள் இது ரிலேட்டடாக உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை வந்து சைட் டு சைட் பார்க்கணும்னு நினச்சாலோ டிஸ்பிளே திரும்ப கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ்.